So welcome to my channel. So இன்னைக்கு நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க லைக் ஒலிம்பியாட் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தமிழில் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்காக இப்போ வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தமிழும் இங்கிலீஷும் கலந்தது தான். ஸோ இதில் வந்து நம்ம லெசன் 2ல் வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து உங்களுக்கு க்ராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஈஸியான லெசன் தான். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஃபுட். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஃபுட் அது உங்களுக்கு செகண்ட் லெசன் இருக்கும். இது செகண்ட் லெசன்லாம் ஃபோர்த் லெசன் மாதிரி நிறைய புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸில் எல்லாமே வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ இப்போ புழுக்கள் மைக்ரோ ஆர்கானிசம்னால் மண் புழு சொல்லுவோம், நம்ம கண்ணுக்கு தெரியாத அதான் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா மைக்ரோங்கிறது சின்னது, ஆர்கானிசம்னா சின்ன ஆர்கானிசம், ஃப்ரண்ட் அண்ட் ஃபோர் அப்படின்றது லெசன் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே எம்சிக்யூஸ் மாடல்லேருந்து காட்ட போகிறேன். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எம்சிக்யூஸ் தான் நம்ம மோஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரீப்ரொடியூசஸ் ஒன்லி எ சைட் எ ஹாஸ்ட் ஸ்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து அதோட ரீப்ரொடக்ஷனை அதோட ஹோஸ்ட் செல்லுக்கு இல்லே பண்ணுது அப்படின்னா வைரஸ் அப்படின்னு ஆப்ஷன் பி டிக் பண்ணிடலாம். ஏன் நம்ம ஆப்ஷன் பி டிக் பண்ணோம்னா வைரஸ் இஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம், அது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், குட்டியான ஒரு ஆர்கானிசம் which is in an inactive or deformed outside the body of a host. It reproduces or replicates only when it enters a host and reaches its cells. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம வைரஸ்னு என்ன சொல்லுவோம்னா அந்த வைரஸுக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ஆக்டிவான ஒரு செல் தான். ஸோ அது வந்து ஒரு ஹாஸ்ட் செல்கிட்ட போகும்போது தான் அதுக்கான அதோட செயல்பாடுகள் செய்ய ஆரம்பிக்கும். லைக் கொரோனா வைரஸ் வந்து நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே வந்தோடனே தான் அதோட வேலையை அது ஸ்டார்ட் பண்ணும். அதை சொல்கிறாங்க which of the following reproduces only inside a host cell. அதால் வாழ முடியும். ரீப்ரொடியூசர்ஸ்னால் அது வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் உருவாக்குறது, இல்லைனா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணும் அப்படின்னு அது என்ன பண்ணணும்னா ஹாஸ்டல் கூட போகணுன்னே தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா which of the following reproduces அது செயல்பாடுகள் ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம வைரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா பாக்டீரியாங்கிறது போத் இப்போ வந்து அது ஹியூமன் பாடிக்குள்ளே போகாமல் இருந்தால் ஹாஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்குள்ளே போகாததுக்கு முன்னாடியே அதெல்லாமே நிறையா ஆர்கானிசம்ஸில் இருக்கும். ஸோ அதுமாதிரி அமீபாவும் நம்மளுக்கு வாட்டரில் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஹாஸ்ட் டிபெண்டாக இருக்காது. ஆனால் வைரஸ் இஸ் டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஃபங்கஸும் வந்து நிறையா பிளான்ஸில் வரும், பிரெட்ஸில் வரும். ஸோ அது வந்து வைரஸுங்கிறது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான், அது இன்ஆக்டிவாக தான் இருக்கும். டீல் ஃப்ரம் அவுட் சைட் த பாடி from the host of a host, it reproduces or replicates only when it enters a host. அதோட செயல்பாடுகளை only when enters a host. And the next question, a disease in human beings caused by viruses. நம்ம டிசீஸ் வந்து டைஃபாய்டு கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸா, டிசென்ட்ரி, குளோரா. ஸோ இதில் வந்து நம்ம டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் காஸ்ட் பை வைரஸ். நம்ம ஹியூமன் பாடியில் வைரஸால் தாக்குற நோய் எதுனா இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லுவோம். is an infectious disease caused by the influenza virus. It is also known as flu, whose symptoms include high fever. So the influenza symptom அது வந்து ஒரு நோய், அதோட சிம்டம் என்னன்னா ஹை ஃபீவர், ரன்னிங் நோஸ், சோர் த்ரோட்னா வறந்த தொண்டை அப்படின்னு சொல்லுவோம், ஹெட்ஏக் அப்படின்னா தலைவலி, காஃபிங் அப்படின்னா இருமல், அண்ட் மசில் பெயின் அப்படின்னு வரும். டைஃபாய்டு, டிசென்ட்ரி அண்ட் காலரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மற்ற 3 இந்த டைஃபாய்டு, டிசென்ட்ரி, காலரா அது எல்லாமே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அது வந்து பாக்டீரியா மூலயமா பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன் டைஃபாய்டு, டிசென்ட்ரி, காலரா. இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸா மட்டும்தான் வைரஸால் காசு ஆகுது. அதோட சிம்டம்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேத்தோஜிக் மைக்ரோ ஆர்கானிசம் present in host cell or killed by medicine called. பேத்தகனிக் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசம் ப்ரெசன்ட் இன் ஹாஸ்ட் செல், அது ஒரு டிபெண்ட்டாக ஒரு செல்லில் இருக்குது. ஒரு கீல்டு பை அதெல்லாமே எதால் வந்து எந்த மெடிசன் கொடுத்தா அதெல்லாம் கில் ஆகும் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். அண்ட் நீங்கள் வந்து ஸ்பெல்லிங்கை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க.
ஆன்டிபயோட்டிக்ஸ்னு இருக்குது, ஆன்டிபாடிஸ்ன்னு இருக்குது. நீங்கள் ஆன்டிபாடிஸை வந்து பயோட்டிக்ஸ்னு நினச்சி டிக் அடிச்சிடக்கூடாது. நீங்கள் எல்லாமே ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒரு தடவை பார்த்துட்டு அடிங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் அது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பெயின் கில்லர், பி ஆன்டிபாடிஸ், சி ஆன்டிபயோட்டிக்ஸ், டி வேக்சின்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே நம்ம டிக் பண்ணுறது ஆன்டிபாடிஸ் தான். ஏன் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Antibiotics are substances that may inhibit or kill the growth of different microorganisms causing infection in host bodies or killed by consumption of these antibiotics. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸுங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸு, அது வந்து kill the growth of different microbes, எல்லா விதமான மைக்ரோப்ஸையுமே வந்து கில் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து இதை எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோ ஆர்கானிசம் காஸ் இன்ஃபெக்ஷன், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் அது இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறது இன் ஹாஸ்ட் பாடிஸ்னால் அதுக்கு உணவு கொடுக்குற ஒரு பாடியில், ஆர் கில்டு பை கன்சப்ஷன் நம்ம எடுத்துக்கிறது, கன்சப்ஷன் ஆஃப் தீஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். அடுத்தது the two microorganisms which live in symbiotic association in lichens are the microorganism which live in symbiotic association. அப்படின்னா என்ன அப்படின்னா சேர்ந்து வாழ்கிறது தான் நம்ம சிம்பியோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி சொல்கிறாங்க. lichens is an association between a fungal and the algal species. It is a mutually benefiting association where algae provides food to the fungus. It in return gets shelter from it. அப்படின்னா lichens is an association between the fungal and algal species. It is a mutual benefiting association where algae provides. சார் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எதோட வந்து lichens வந்து சிம்பியோட்டிக் அசோசியேஷனில் இருக்குன்னா algae and fungus. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா algae provides food to the fungus and in return gets shelter from it. இப்போ வந்து algae என்ன பண்ணுன்னா ஃபங்கஸ்க்கு ஃபுட் கொடுக்கும், ஃபங்கஸ் என்ன பண்ணுன்னா algaeக்கு ஷெல்டர் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அசோசியேஷன் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிறது சொல்லலாம், சிம்பியோட்டிக் அசோசியேஷன் இன் lichens. இது வந்து கேட்டாங்க, உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா ஆல்கே அண்டு ஃபங்கஸ் அப்படின்றத ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து தமிழில் இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் ஆஸ்க் பண்ணுவாங்க நிறைய ஸ்கூல்ஸில். ஸோ அதனால தான் நான் இங்கிலீஷில் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் என்னன்னா, த கேஸ் ரிலீஸ்டு டியூரிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரெட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுங்கிற கேஸ் தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரெட் பண்ணும்போது ரிலீஸ் ஆகும். Carbon dioxide is released during the preparation of bread. This is the process of fermentation in which yeast cells rapidly produces carbon dioxide which causes rising of the dough used in preparation of bread. இப்போ பன்னில் உப்பி வரதுக்கு காரணமானது இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். அது ரொம்ப கெடுதலானது. The disease caused by the protozoa and spread by an insect is option B, malaria. The disease caused by an protozoan or a disease அது புரோட்டோசோவால் காஸ் ஆகி அண்ட் ஸ்ப்ரெட் பை அன் இன்செக்ட், அது வந்து காஸ் ஆகி அதை தூக்கிட்டு போய் சர்வ் பண்ணுறாங்க தெரியுமா, ஹோட்டல்லாம் சர்வ் பண்ணுறாங்க தெரியுமா. ஸோ அவங்க கிட்டேருந்து ஸ்ப்ரெட் ஆகுறது தான் இந்த மலேரியாங்கிறது. ஸோ அது வந்து ஒரு ஆரிஜின் ஆகி புரோட்டோசோவாங்கிறதுல ஆரிஜின் ஆகி அது வந்து ஒரு கொசுன்னு சொல்லுவோம், மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து அந்த மலேரியா அந்த டிசீஸை வந்து தூக்கிட்டு போய் இட்ஸ் வில் கேரி அந்த நம்ம பாடிக்குள்ளே அது விடும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன டிசீஸ் காஸ் ஆகும்னா மலேரியா அப்படின்னு காஸ் ஆகும். மலேரியா இஸ் த டிசீஸ் விச் இஸ் காஸ்ட் பை த ஸ்ப்ரெட் ஆஃப் புரோட்டோசோவன் பிளாஸ்மோடியம். இட் இஸ் that is plasmodium. It is spread in healthy individuals by the bite of a female Anopheles mosquito carrying this plasmodium in their mouth saliva. ஸோ அதனால் நம்ம மஸ்கிட்டோ கிட்டேருந்து கொஞ்சம் we should be away from this. இப்போ ஹெய்லி dug 2 bits அப்படின்னா 2 புள்ளி ஒன்றா A and B அப்படின்னு பேர் வச்சா in her garden. In a pit A, she put a polythene bag packet with some agricultural waste. In pit B, she dumped the same kind of waste but without packing it in a polythene bag. She then covered both the pits with soil. What she observed after a month. இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா
ஸோ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்னா 2 குழி நோண்டியிருக்கா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குழிக்கு வந்து ஏன்னு பேர் வச்சுருக்கா, அடுத்த குழிக்கு வந்து பீன் பேர் வச்சுருக்கா. ஸோ அடுத்தது என்ன பண்ணியிருக்கான்னா ஃபஸ்ட்டு குழியில் வந்து நோண்டிட்டு பாலித்தீன் கவரில் வந்து சம் வெஜிடபிள் வேஸ்ட்லாம் இருக்கும் தெரியுமா, அது வந்து டீகம்போஸ் ஆயிரும். நம்ம சாயிலில் அது டீகம்போஸ் ஆயிரும். ஸோ அந்த இது சாயிலில் போட்டு அந்த பாலித்தீன் பக்குகளை போட்டு ஏல நட்டு வச்சுட்டா. அதே மாதிரி அது மேலே வந்து கவர் போட்டு மூடிட்டா. ஸோ அதே மாதிரி பியில் பார்த்தீங்கன்னா she put the same waste without packing with the polythene bag. பாலித்தீன் பேக் இல்லாமல் பியில் வந்து என்ன பண்ணான்னா அப்படியே போட்டா. ஸோ அதுக்கப்புறமேல அவன் வந்து பார்த்தானா என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும் என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பான்னா, அந்த நம்ம பியில் போட்டது வந்து பாலித்தீன் கவர் இல்லாமல் போட்டது வந்து டீகம்போஸ் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பாலித்தீன் பேக் வச்சு போட்டோம் இல்லையா, ஸோ அது வந்து டீகம்போஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இது பார்ப்போம். ஆன்சர் பின்னு சொல்லியிருக்காங்க. வேஸ்ட் இன் பிட் பி டிகிரேடட் ஃபாஸ்டர் தேன் ஏ அப்படின்னு இதுதான் கரெக்ட் ஆன்சர். வேஸ்ட் இன் பிட் பி அப்படின்னு சொன்னது, அவள் வந்து பாலித்தீன் பேக் கவர் பண்ணாமல் போட்டது பி. டிகிரேடட் ஃபாஸ்டர் அப்படின்னா அதுதான் சீக்கிரமாக இதாக இருக்கும் தேன் த பிட் ஏ, பிகாஸ் பேக்கெட் பி வாஸ் கெப்ட் ஓப்பன். ஸோ oxygen could go into which helped the microbes in decomposing the waste material easily. In a packet B, அதாவது பாலித்தீன் பேக்கை வச்சு அதுக்குள்ளே போட்டது, since it was sealed, oxygen could not enter and thus microbial degradation did not occur அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சிஜன் இருந்தால் தான் எந்த ஒரு வெஜிடபிள் வேஸ்ட்டாக இருந்தாலும் it will be decomposed by the microbes. ஸோ இப்போ வந்து சப்போஸ் பாலித்தீன் கவர் போட்டிருந்தா how the microbes will be it will not be feed, isn't it? So அடுத்தது very short question answer type. ஸோ இது வந்து செகண்ட் வீடியோ. நான் வந்து இதை வந்து அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து பார்ட் 2ல் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா டைம் ஏற்கனவே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் போஸ்ட் பண்ணேன்னா மை வீடியோ வில் நாட் கோ அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் டைம் எடுத்துக்கும். ஸோ யூ வில் நாட் பெனிஃபிட்டட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, இந்த மாதிரி நான் நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் நான் எனக்கு புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு ரெஃபர் யூனா ப்ளீஸ் கிளிக் ஆன் த எஸ், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மோர் வீடியோஸ் போடுவோம். ஸோ மேக்ஸாக இருந்தாலும் எல்லாமே கிளாஸ் 8க்கு தான் பண்ணுவேன். ஏன்னா நான் கிளாஸ் 8 தான் படிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம போடுற சேனல்ஸ்க்கு எல்லாமே வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.